ஒரு நியாயம் இல்லாத ஒரு நீதிபதி ஒரு விதவை பெண்ணுக்கு சும்மா தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீதி செய்தார் என்றால், நீதி உள்ள நியாயம் உள்ள தேவன் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நம்முடைய வழக்கை தீர்க்காமல் இருப்பாரா? நம்முடைய நோய்களை சுகமாக்காமல் இருப்பாரா? நம்முடைய பிரச்சனைகளை மாற்றாமல் இருப்பாரா? இங்கே கர்த்தர் சொல்றாரு, அவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றார் நியாயம் செய்வார். கர்த்தர் சொல்றார் நியாயம் செய்வார். அதுவும் எப்படி செய்வார்? சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நீடிய பொறுமையாயிருப்பாரு, ஆனால் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவாரு, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவாரு, உங்களுடைய வழக்குகளை தீர்ப்பாரு, உங்களுடைய நோய்களை போக்குவாரு, உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு, உங்களுக்கு அதிசயத்தை செய்வாரு. ஏன்னா இந்த பூமியில் நிறைய மக்களை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க, கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, இடத்த அபகரிச்சுக்கிடுவாங்க. அதாவது ஏமாந்தவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவன்டா ஏமாந்தவன் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேரை ஏமாற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் சிக்கிக்கொண்ட மக்கள் சோர்ந்து போக தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை நோக்கி அவரை நோக்கி அவரை நோக்கி சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருந்தார். கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். உங்க வழக்கை தீர்த்து வைப்பாரு, உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. நீங்க ஆண்டவருடைய நியாயத்தை காண்பீர்கள். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தா தலைக்கு மேல கூட கை தட்டி இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. இந்த தேவனை நோக்கி ஜெபிங்க. கண்டிப்பா அற்புதம் செய்வார், கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்ய, எனக்காக பேச யாரும் இல்லையே.